12க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத மூலிகைகள் அடங்கிய பக்க விளைவுகள் இல்லாத லிவ் இம்யூன் நோர்மோலிவ் மாத்திரைகள் வெறும் 300 ரூபாயில் www.normolive.com இல் வாங்கலாம். மறைந்து கிடக்கும் பல மர்மங்கள், புதைந்து போன பல உண்மைகள், அமானுஷ்ய உலகின் ஆச்சரியங்கள், விடை தெரிந்திடாத வினோதங்கள், விடை தேடிய பயன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாபத்தால பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சு விழுந்திருக்கு. ஏன்னா சாபங்கள் மேல நமக்கு இருக்கிற அச்ச உணர்வும் ஆச்சரியமும் இதுக்கு ஒரு காரணம். அப்படி இந்த சாபத்தால சரிந்து விழுந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் கதை தான் இன்னைக்கு தந்திரபூமியில நாம பார்க்க போறோம். அவங்க கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் சாபம்ங்கிற ஒரு ஆயுதம். வெள்ளக்காரங்கிட்ட கூட தப்பிச்சிடலாம் செஞ்சிடலாம், இந்த ஆள்கிட்ட தப்பிக்க முடியாது. கண்ணுக்கு பிடிச்சவுள்ள அங்கே போகணும், போனாட்டே விடுவார். அன்னைக்கு கண்ணகி கொடுத்த சாபத்தால அந்த மதுரையை பத்தி எரிஞ்சது. பெண் சாபம் பொல்லாததுன்னு நம்ம வரலாறுகள் சொல்லுது. அதனால தான் ஒரு பெண் அளிக்கக்கூடிய சாபமானது மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துறதாகவும் அல்லது உக்கிரமாகவும் இருக்கிறதா நம்பப்படுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்களை நாம தெய்வமா வழிபடுறோம். சங்க காலத்திலிருந்து சமஸ்தானங்கள் இருந்த காலங்கள் வரை சாபங்கள் மீதான அச்சம் மக்களிடம் நிலவி வந்துள்ளது. நியாயமான காரணத்திற்காக ஒருவர் மனம் விரும்பி சபித்தால் அந்த சாபம் பலிக்கும் என்பதற்கான உதாரணங்கள் ஏராளம். பெண் சாபம், சர்பசாபம், தெய்வ சாபம் என பல்வேறு வகையான சாபங்கள் இருந்துள்ளது. அப்படி தமிழ்நாட்டு அண்டை மாநிலமான மைசூர்ல இருக்கிற அரசருக்கு ஒரு பெண் கொடுத்த சாபத்தால கடந்த 400 ஆண்டுகளாக நேரடி வாரிசே கிடையாது. அந்த பெண் கொடுத்த சாபம் என்ன, ஏன் கொடுத்த? அன்று கண்ணகியின் சாபத்தால் மதுரையே மண்ணோடு மண்ணாகியது என்கிறது சிலப்பதிகாரம். அதுபோல் 400 ஆண்டுகளாய் மைசூர் அரண்மனை இன்றும் ஒரு சாபத்தை தாங்கியே வலம் வருகிறது. 1612ஆம் ஆண்டு ராஜா உடையார் மைசூரை விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த திருமல் ராஜாவிடமிருந்து கைப்பற்றினார். காட்டிற்கு சென்ற அவரது மனைவி அலமேலம்மாவை சிறைப்பிடித்து அவரிடமிருந்த நகைகளை கேட்க தன் கணவரை கொன்ற உடையார் பரம்பரைக்கு சாபமிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். அலமேலம்மா கூறியது போல் எல்லாம் நடக்க பயந்து போன ராஜா அவருக்கு சிலை செய்து தெய்வமாக வணங்கினார். ஆனால் இன்றும் மைசூர் மன்னர் பரம்பரைக்கு நேரடி வாரிசே கிடையாது. தத்தெடுக்கப்பட்ட வாரிசுக்கே முடிசூடும் விழா நடைபெறும். ஆனால் அவர்களுக்கும் வாரிசுகள் பிறப்பதில்லை. இப்படி சாபத்தால் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் நடுநடுங்கி போன கதைகள் உண்டு. ஒரு சாபத்தால மைசூர் சாம்ராஜ்யம் சரிஞ்சு அழிந்த கதையை நாம இப்ப பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஊர்ல தேனி பக்கத்துல இருக்கிற கண்டமனூர் ஜமீன்கிற ஒரு ஜமீன் ஒரு சாபத்தால அழிந்து வீழ்ந்தது. அந்த சாபம் என்ன, யார் கொடுத்தது? தன்னநேனதினம் 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 தன்னானே தன்னநேனதினம் 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 தன்னானே அலல போல அடி வகுற துறைக்கு அமர்ந்த நெத்தி உருவங்களாம் தோகமயில் போல தலைமுடியா துறைக்கு சொந்த கிராமமா வள்ளல் நதி இருப்பு முக்காலி மேலிருந்து தூர என்ன எதாச்சு தலைமுலிகி தங்க முக்காலி மேலிருந்து தூர தண்ணி எதாச்சு தலைமுலிகி கட்டுமுட்டு தூர பொட்டு முட்டு தூர கண்ணாடி பார்த்து உரும கட்டி கட்டுமுட்டு தூர பொட்டு முட்டு தூர கண்ணாடி பார்த்து உரும கட்டி
புளியல போலையே பொட்டு மிட்டு தூர புள்ளியூருமாலும் சுங்கம் விட்டு புளியல போலையே பொட்டு மிட்டு தூர புள்ளியூருமாலும் சுங்கம் விட்டு. சாபத்தால் ஒரு ஜமீன் பரம்பரையை அழிந்த வரலாறு இங்கு. அந்த ஜமீன் தேனி மாவட்டத்தில் சுதந்திரத்திற்கு முன் 64 கிராமங்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் மிக பிரபலமான சமஸ்தானமாக விளங்கிய, இன்றும் பெயர் சொன்னால் தெரியும் அளவிற்கு வீழ்ந்த வரலாற்றை தாங்கி வாழ்ந்து வரும் கண்டமனூர் ஜமீன். நாயக்கர்கள் ஆண்ட கண்டமனூர் ஜமீன் இன்று வரலாற்றின் பக்கங்களில் இருந்து காணாமல் போனாலும் அந்த ஊர் இன்னும் அந்த ஜமீன் கதைகளை சொல்லியபடிதான் இருக்கிறது. தமிழ்நாடு சேர சோழ பாண்டிய பகுதிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாளையங்களாக மாறுச்சு. ஆங்கிலேயரோட வருகைக்கு பிறகு அந்த பாளையங்கள் எல்லாம் சமஸ்தானங்களாக மாறுச்சு. அந்த சமஸ்தானங்களை ஆண்ட ஜமீன்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் செஞ்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளை ஆளக்கூடிய பொறுப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 64 கிராமங்களை ஆண்டுகிட்டு இருந்த கண்டமனூர் ஜமீன் சாபத்தால் இருந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சு. ஆங்கிலேயர்களுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கும் பொறுப்பை பெற்ற கண்டமனூர் ஜமீனை கிறுக்குத்துறை என்ற வேலப்ப நாயக்கர் ஆண்டு வந்தார். அவரின் கொடுமையால் அந்த பகுதி மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர் வர்ற நேரம் எதுப்பட முடியாது. இப்படி பொம்பளை பிள்ளை யாரும் இருக்க முடியாது. இப்படி சுதந்திரமாக இருக்க முடியாது. வெள்ளைக்காரங்கிட்ட கூட தப்பிச்சிடலாம் செஞ்சிடலாம், இந்த ஆள்கிட்ட தப்பிக்க முடியாது. நம்ம ஏரியா 64 பாளையப்பட்ட ஆளுகளும் காவடி எடுப்பாங்களா சித்திரை 1ஆம் தேதி சித்திரை திருவிழா. இந்த கோயில் வழி போகும்போது அவர் பூசணிக்காயை பக்கத்தில் வச்சுட்டு, இந்த பூசணிக்காய் எத்தனை விதை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ சாமி ஆடி போகிறாங்கன்னு கேட்பாராம். இவ்வளோ பக்தியாக ஆடிட்டு வர்றீங்களா, ஆடி பாடி வர்றீங்களா அருளோட, இந்த பூசணி பழத்தில் எத்தனை விதை இருக்குன்னு எனக்கு சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி அந்த எண்ணிக்கை இல்லைன்னா திருப்பி அவங்கள சவுக்கால் அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. நாடு நகரம் சொத்து சுகம் ஒரு ஜெம்னி ரொம்ப அரைச்சாச்சு ரொம்ப அதிகாரபூர்வமாக ஆண்டிருக்காரு. அப்போ இருக்கிறம்போதே சரி என்ன இப்படி குதிரை வண்டி சாரட்டு குதிரை வண்டியெல்லாம் பூட்டி மதுரையில் போவார். மதுரையில் இதை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு போகப்போ அந்த வாணி செட்டியாரெலாம் எண்ணெய் இதெல்லாம் அண்டாவில் ஊற்றி எண்ணெயை காய்ச்சி வச்சுருப்பாங்களாம். அப்போ வழி விடலைன்னு சொல்லி அந்த எண்ணெயை அண்டாவிலெல்லாம் அப்படியே அந்த சாரட்டு வண்டியில் அப்படியே படபடன்னு அடித்து தட்டி விட்டுருவோம். அந்த எண்ணெயெல்லாம் மதுரையெல்லாம் தெருவெல்லாம் எண்ணெயாக போச்சான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நல்ல உள்ள வந்துச்சுண்டா வான்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு அங்கே போனாத்தே இப்படி பூரா ஜாட்டையை வச்சுக்க அடிப்பார். இவங்களை ஆம்பளை பொம்பளையெல்லாம் அடிப்பார். அப்போ அந்த பிள்ளை அவர் கண்ணுக்கு பிடிச்ச பிள்ளை அங்கே போகணும். போனாத்தே விடுவார். அதுக்கு இப்படி செய்யறியா, இவனுக்கு ஒரு அலிமாந்திரம் வரலையே, இவனுக்கு ஒரு சாகு வரலையேன்னு அவங்க வாக்கு வச்சு. ஆங்கிலேயர்கள் தங்களோட வரி வசூல் உரிமையை சமஸ்தானங்களை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அப்போ பேர் ஜாமீன். அது நாளடைவில் ஜமீன்னு மாறிடுச்சு. அப்படி கண்டமனூர் ஜமீனை சேர்ந்த வேலப்ப நாயக்கருக்கு தான் ஆங்கிலேயர்கள் அந்த உரிமையை கொடுத்தாங்க. அவருக்கு வாரிசு இல்லாதனால அந்த பொறுப்புக்கு அவருடைய தம்பியான ராமகிருஷ்ண நாயக்கர்னு சொல்லப்படுற கிறுக்குதுரை வராரு. அவர் தன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரியே கிறுக்குத்தனமான பல விஷயங்களை பண்ணி மக்களோட கோபத்துக்கு ஆளாகிறாரு. அந்த சமயத்தில் அந்த கிறுக்குதுரைக்கு கிடைத்த ஒரு சாபம் இன்னைக்கு கண்டமனூர் ஜமீன் அப்படிங்கிற ஒரு சமஸ்தானம் வரலாற்றில் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ராமகிருஷ்ணர் பாண்டியர் அவரை கிறுக்குதரன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் கிறுக்குதரன்னு சொல்கிறாங்கன்னா, மிளகா பொடியை இடித்து வச்சுக்கிடுவாராம். அந்த மிளகா பொடியை இடித்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு கண்ணிலெல்லாம் தூத்தி விடுவாராம். வர்ற ஆளுக்கு போகிற ஆளுக்கு கண்ணிலாம் தூத்தி விடுவாராம். அதை சொல்லிக்கிறாங்க. அதனால அவர் கிறுக்குதர். அப்பப்போ கிறுக்கு வர மாதிரி கிறுக்கு மாதிரி அவர் வாட்டில் எதாச்சும் பண்ணிடுவாராம். அப்படி அதுக்கு தான் பேர் கிறுக்குதர். இதே பகுதியில் உள்ள வேலப்ப மலையிலிருந்த பழியஞ்சித்தர் என்பவரின் சித்து வேலைகளால் கவரப்பட்டு கிறுக்குத்துறை அவரிடம் நட்பாக இருந்துள்ளார். தேனி மாவட்டம் முழுக்க இன்னைக்கும் கண்டமனூர் ஜமீன் கதைகள் பரவலாக பேசப்பட்டு வருது. அங்கே வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அந்த கதைகளை சொல்லி வளர்க்குறாங்க. ஒருத்தன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது அந்த கதைகளில் இருக்கு. அந்த கண்டமனூர் ஜமீனை பற்றி அந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எங்கள் பாட்டி சொல்லித்தான் சார் எனக்கு தெரியும். பாட்டி சொல்லித்தான் எனக்கு தெரியும். இந்த வரலாறோட முதல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆள் ராமகிருஷ்ண பாண்டியர், அவரோட மகன் சாமியப்ப நாயக்கர், அவரோட மகன் கதிர்வேல் பாண்டியர். இந்த 3 பேரோட இந்த ஜமீனோட லைஃப் முடிஞ்சிருது. அதாவது ஃபஸ்ட்டு
ராமகிருஷ்ண பாண்டியர் வந்து கொஞ்சம் வேட்டைகளுக்கு இந்த மாதிரி போகும்போது பழியன் சித்தனை இதெல்லாம் கொண்ட மாதிரி சொல்லுவாங்க சார். பழியிறதே அவருக்கு குரு. அந்த பழியிறதே இந்த ராமகிருஷ்ணர் பாண்டியருக்கு அரமனை. அதே நான் சொல்லலை, அந்த சாமி வேலப்புற சாமியெல்லாம் எடுத்து வச்சு அவங்க தான் ஒன்று மணி இருந்திருக்காங்க. அங்கே தான் போய் இந்த கொசுவுக்கெல்லாம் இந்த கொசுவு கடிக்குதுடா, இந்த கொசுவுக்கு வாய் கட்டணும்னா அப்படின்னாங்களாம். இந்த ஏரியாவில் இவ்வளோ நாள் கொசு கடிக்காதான் அப்படி சொல்கிறாங்க பெரிய ஆளுங்க. அந்த கொசுவுக்கு போய் அந்த பழியனத்தை வாயை கட்ட சொல்லியிருக்காங்களாம். பழியனுடைய ஒரு சக்தி அவருக்கு இவரை காட்டிலே கூடின சக்தி அவருக்கு. அவர் வந்து மலைவாசி இல்லைங்களா, அவருக்கு சக்தின்னா மலை பெரிய இந்த விலங்குகளை அது இதுன்னு அவர் என்னென்ன கத்த வித்த பழகி வச்சுருந்தாப்பிலையா. அந்த கத்த வித்த பழகுனால இவருக்கு கொஞ்சம் இப்படி இருக்கானே அப்படிங்கிறது மாதிரி கூட அதில் கொஞ்சம் இவருக்கு மன வேற்றுமையாகி அவரை கொண்டு போட்ட மாதிரி ஒரு கருத்து. இங்கே வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தாத்தப்ப நாயக்கரும் பழிய சித்தரை வந்து நண்பராகிறாங்க. நண்பர் வந்து தாத்தப்ப நாயக்கர் வந்து பழிய சித்தர்கிட்ட வந்து நிறையா மந்திரம் தந்திரங்கள்லாம் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிற டயத்தில் கூட இங்கே இந்த ஊருக்குள்ள கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொசு வாயை கூட கட்டினார் அந்த பழிய சித்தர் அப்படிலாம் பேசுவாங்க. பேசுகிறப்ப அவர் என்ன செஞ்சிடறாரு, அந்த பழிய சித்தர் வந்து நான் பூர்வீக இதனை வந்து பார்த்தேன். அந்த பார்த்ததில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பூர்வீகத்தை பார்த்தப்போ வந்து நான் வந்து உன்னோட படைத்தளபதி நசரையன்னு சொல்லி நசரையன்னு சொல்லி சொல்கிறாரு. பழிய சித்தரோட ஒய்ஃப் வந்து மீனாட்சி. அந்த மீனாட்சி வந்து உன்னோட தங்கச்சி, நீ வந்து தாய்மாமை முறை வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பழியர் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய்மாமை முறை செய்யணும்னு சொல்லி அவர் கோபமாகி வந்து என்ன செஞ்சுறாரு, வில்லு நல்லா இந்த காட்டுக்குள்ளே வந்து விசந்தடவனை வில்ல வச்சு அவர் கொன்றுறாரு. பழிய சித்தரை கொன்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கொன்றை மரத்தை வந்து கொண்டு நட்டு வை அப்படின்றாரு ஆத்தோரத்தில். அதுங்கிறது ஆத்தோரத்தில் நட்டு வச்ச இப்போ வந்து அது வந்து பழிய சித்தரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா மீனாட்சி, அவங்க வந்து இந்த மாதிரி சாவை விட்டுறாங்க. யாருக்கு தாத்தப்ப நாயக்கர் சாவை விட்டுறாங்க. அவங்க அப்போ வந்து மாசமாக இருக்காங்க. மாதம் இருக்கப்போ இவர் தாத்தப்ப நாயக்கர் இறந்த உடனேவும் ஒரு பூ பூக்க இன்னொரு பூ வந்து தலைக்கும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி தாத்தப்பனோட மகன் பிறப்பார். மகன் பிறக்கிறப்போ அப்பா நோய்வாய்ப்பட்டு இறவார். இதே மாதிரி 3 தலைமுறை வந்து இறந்துருது. லாஸ்ட்டு மைனர் பாண்டி. இந்த மாதிரி இந்த சாவத்தினால தான் போச்சுன்னு சொல்லி ஊருக்குள்ளலாம் பேசிக்குவாங்க. கண்டமனூர் ஜமீனில் பழிய சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்தவராக இருந்தார். அதனால் அந்த ஏரியா முழுக்க ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தார். அடிப்படையில் ராமகிருஷ்ண நாயக்கருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் இருந்ததுனால 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பழிய சித்தர் ராமகிருஷ்ண நாயக்கர்கிட்ட சொல்கிறாரு, முன்ஜென்மத்தில் அவர்கிட்ட ஒரு படைத்தளபதியாக இருந்ததாகவும் அவருடைய தங்கையை பழிய சித்தர் மணந்ததாகவும் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கோபத்தினுடைய உச்சிக்கே போன ராமகிருஷ்ண நாயக்கர் பழிய சித்தரை குலத்தால் தாழ்ந்த நீ எனக்கு சரிசமமாக பேசுறதான்னு சொல்லி கொண்டுறார். இதை கேள்விப்பட்ட பழிய சித்தரோட மனைவி மீனாட்சி, அவங்க அப்போ வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. என்னுடைய கணவர் எப்படி தன்னுடைய வாரிசை பார்க்காமல் இறந்து போனாரோ அதே மாதிரி நீயும் உன்னுடைய வாரிசை பார்க்காமல் இறந்து போவாய், அது உன் தலைமுறைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்கிறார். பழியஞ்சித்தனின் மனைவியின் சாபமா இல்லை கிறுக்குத்துறையால் கொல்லப்பட்டவர்களின் சாபமா என்பதை விட கண்டமனூர் ஜமீனுக்கு கிடைத்த சாபம் வழி வழியாக தொடர்ந்தது. கிறுக்குத்துறைக்கு பின் ராமகிருஷ்ண நாயக்கர், அவருக்கு பின் மைனர் பாண்டி என்று வந்த ஜமீன்கள் யாவரும் தன் தந்தையை பார்க்காமலேயே பிறந்தனர். சாபம் தொடர்ந்தது போல் கண்டமனூர் ஜமீனின் கொடுமைகளும் அரங்கேறிக் கொண்டே சென்றுள்ளது. லாஸ்ட் வந்து மைனர் பாண்டி, அவர் தான் பயங்கர சேட்டை அட்டுள்ளி இதெல்லாம் பண்ணி இன்னும் ஊருக்குள்ளே சின்ன வயசுன்னு சொல்லி வளர்ப்பாங்க, இந்த மாதிரி வளரக்கூடாது, மைனர் பாண்டி மாதிரி வளரக்கூடாதுன்னு. அது ஏன்னா அவ்வளோ அட்டுள்ளியும் கடைசியில் அவர் அங்கே அந்த பழிய சித்தன் கோவிலில் போய் அங்கே போய் குஷ்ட நோய் ஏதோ வந்து தான் இறந்தான்னு சொல்லுவாங்க. சொல்லி இறந்து கடைசியில் ஊர்லேயே வந்து புதைக்க விட மாட்டோம்னு சொல்லி இது நீங்கள் கொன்றை மரம்னு ஒன்று வந்து பழிய சித்தர் கொடுத்த கொன்றை மரத்தை வச்சுட்டேன். அவர் இறந்த அன்றைக்கி அந்த கொன்றை மரம் வந்து சாஞ்சிரும். அந்த மரத்தை வச்சுட்டே வந்து எரிக்க வைப்பாங்க. எரிக்க வச்சு இந்த மாதிரி கடைசியில் இந்த ஜெமீனே அழிஞ்சு போச்சு. இப்போ அவங்ககிட்ட அந்த சமாதி கூட அவங்க சொந்த இடம் கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு ஜெமீனே அந்த பெண் சாவத்தினால, அந்த பழிய சித்தர் ஒய்ஃப் அவங்ககிட்ட பெண் சாவத்தினால எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ ஜமீனில் வந்து எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட சீரும் சிறப்புமாக வாழ்ந்த ஜமீன், வெள்ளக்காரன் காலத்தில் சிறப்புமாக வாழ்ந்த ஜமீன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் தரம் போச்சுன்னா அது காரணம் இந்த மாதிரி அட்டிலேருந்து பெண்கள் இந்த மாதிரி சேட்டை பண்ணனால தான் ஃபுல்லாக போயிடுச்சு. அதே இன்னும் ஊருக்குள்ளே வந்து கண்டமனூருக்குள்ளே வந்து சொல்லியே வளர்ப்பாங்க, இந்த மாதிரி அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. இப்போ அவங்ககிட்ட எதுவுமே மிச்சம் இல்லை, அரண்மனை கூட மிச்சம் இல்லை. கண்டமனூர் ஜமீனை இறுதியாக ஆண்ட மைனர் பாண்டி தங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தன் கடைசி காலத்தில் புதைக்க இடம் கூட கிடைக்காமல் ஊர் மக்கள் உதவியோடு விலைக்கு நிலம் வாங்கி அவரின் இறுதி காரியத்தை
கலைவண்ணம் கொண்ட கண்டமனூர் ஜமீன் இன்று சிதிலமடைந்து ஒரு சில பகுதிகள் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. தற்போது ஜமீன் அரண்மனையின் சிறு பகுதி பள்ளிக்கூடமாக காட்சியளிக்கிறது. ஜமீன் வீட்டு கோவில்கள் கோபுரத்தோடு ஊர்வணங்கும் தெய்வமாக ஓங்கி நிற்காமல் பாழடைந்து இரும்பு கம்பிகளுக்கு அடைபட்டு கிடக்கிறது. வருச நாட்டு ஜமீன் கதைகள் அப்படிங்கிற பேரில் இந்த கண்டமனூர் ஜமீன் கதைகளை தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்தினவர் எழுத்தாளர் திரு வடவீர பொன்னையா அவர்கள். ஒரு எழுத்தாளராக இதை வெறும் ஒரு சாபமாக மட்டும்தான் தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு பண்ணுறாரா, இல்லை அறிவியல் பூர்வமாக தர்க்கம் பண்ணுறாரா? எப்படியாவது தன் இனத்தை காப்பாற்றணும், தன் இனத்தை ஜெயிக்க வைக்கணும், தான் எப்படியாவது உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிற இனங்கள் தன்கிட்ட ஆயுதமே இல்லாமல் போனால் கூட வேறு வழியே இல்லாமல் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சாதாரணமாக கலோக்கியலாக சொல்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் சாபம்ங்கிற ஒரு ஆயுதம். சாபம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான ஆயுதம் தான், மன ஆயுதம். எந்த இனம் ஒரு இனத்தை அடிமைப்படுத்த நினைக்குதோ அந்த இனம் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், இருப்பிடம் அதிகமான பரப்பளவில் இருப்பிடம் இருக்கலாம். அவங்க பண்ணுற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்ட பேர் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்களோடு இவங்க இந்த செயல்பாட்டை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த சாபம் மனசில் வரும். ஆமாம், இதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச அக்கிரமத்தினால தான் முன்னாடி இது மாதிரி ஒருத்தன் சாபம் விட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலையும் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் சேர்ந்து கடைசியில் அந்த வலிமையான அந்த அரசில் இருக்கிற அந்த குழுவை, அந்த அரசாங்கத்தை வீழ்த்துற சக்தி. அவங்க கொடுத்த சாபத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுமைகளும் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. மைனர் பாண்டி என்ற ஜமீனால் கொடுமைப்படுத்தப்பட்ட பழைய சித்தரனுடைய வாரிசுகள் இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க. அவங்க அந்த ஜமீனை பற்றி என்ன நினைக்கிறாங்க? கண்டமனூர் பகுதி மக்களுக்கு இன்றளவும் நாயகர்களாகவே தங்களை ஆண்ட நாயக்கர்களை போற்றுகின்றனர். ஆனால் இந்த ஜமீனால் கொடுமைகளை அனுபவித்த பழியஞ்சித்தனின் வம்சம் இன்றும் அதே வேலப்பர் மலையில் வாழ்ந்து வருகிறார்கள். கண்டமனூர் ஜமீன்களை பற்றி பேசும்போது இன்றளவும் அவர்கள் கண்களில் அந்த மிரட்சி தென்படுகிறது. மைனர் பாண்டி வாழ்ந்தபோது அவரை கண்ட சாட்சியாக முதியவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். இந்த விரல் நம்மளுக்கு கணக்கில் இல்லை, இந்த விரல் இல்லை. திடீர்னு மூக்கு ரொம்ப குறவிடமாக பலவிடமாக போனார். அப்போ உயிர் போகிற தரவில் அந்த அங்கன்னு இருக்கிற இல்லை கண்டமனூருக்கு மேற்கிட்ட ஒரு ரூமு, அதான் ஒரு சமாதி. இது என்ன நோய் நீங்கள் சொல்லுங்கள்? குஷ்டவியாதி வந்துருச்சு, இப்படி மணங்கிருச்சு. இதில் ஒரு புடவு, இதில் ஒரு புடவு, காலில் ஒரு புடவு. இந்த கால்கள்லாம் இப்படியே விரல்கள்லாம் குறுங்கியிருக்கு. இந்த இவருக்கு தான் யாரும் இல்லை, கண்ணால் பார்க்க போய் தான் நான் சொல்கிறேன், குறியிருச்சு. கடைசியில் ரொம்ப நோயாகி போச்சு. நோயாகிடுச்சு. அவர் வெக்கப்பட்டு வேலைப்புறவில் போய் பொந்தில் படுத்துக்கிட்டார். அப்போ ஊருக்காரெல்லாம் பார்த்துட்டேன், போய் அவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஊருக்குள்ளே வச்சு வேலை பார்த்து எல்லோரும் அன்னாடு சாப்பாடை கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே அவர் நாளாக தாங்கலை. கண்டமனூர்லேருந்து இங்கிட்டு இருக்க வரைக்கும் பாண்டியர் இடந்தேன், அந்த செமிந்தார் இடந்தேன். தனக்கே புதைக்கிறதுக்கு இடம் விடாத ஆளுன்னா அப்போ எவ்வளோ கொடூரமான ஆளுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆளுக்கு 1 ரூபா 50 காசு ஓட்டு 5 ரூபாய்க்கு இடம் வாங்கி ஆற்றுக்கரையில் அங்கே புதைச்சிருக்காங்கள, பார்த்துருப்பீங்களா சமாதை, அது 5 ரூபாய்க்கு அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி அவரை புதைச்சது.
அப்போ எவ்வளோ கொடூரமானாலும் அப்போ அரசாங்கமாக தான் கைக்குள்ளே இருக்குது, என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற ஒரு முடிவில் அவர் செஞ்சவர். கடைசி காலத்தில் அவருக்கு அதை வினையாக போச்சு. நல்லதே பண்ணியிருந்தாத்தே எதுக்கு அவர் அந்த சாகுறாரு? பேர் சொல்லும் அளவு வாழ்ந்த ஜமீன்களின் வாரிசுகள் யாரும் இன்றில்லை. ஆனால் அவர்கள் வாழ்ந்த இடமும் இறுதியாக அவர்களை அடக்கம் செய்த சமாதிகளும் மட்டுமே மீதமுள்ளது. ஜமீன்களின் சமாதியின் பக்கம் செல்லும் போது ஜமீன்களின் அழுக்குரல் கேட்பதாக அந்த ஊர் மக்கள் இன்றும் நம்புகிறார்கள். அன்று சாபங்களால் மாண்ட மன்னர்களின் கதைகளை புராணங்கள் சொல்லியது. இன்று சாபத்தால் அழிந்த சாட்சியின் நிழலாய் காட்சியளிக்கிறது கண்டமனூர் ஜமீன். சாபம்ங்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் உருவம் கிடையாது. சாபம்ங்கிறது ஒரு மன ஆயுதம்தான். மக்கள் மனசில் ஒருத்தர் படுற வேதனையோ ஒருத்தர் சொல்கிற சொல்லோ மக்கள் மனசில் நிலச்சி நின்றுச்சுன்னா அதனால் பாதிக்கப்படுற அந்த ஆதிக்க இனம் வந்து கடைசி காலத்தில் அது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்கிற விஷயம். சயின்டிஃபிக்காகவும் இதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா அடுத்த உயிருக்கு பாதிப்பு தர்ற ஏதோ ஒரு விஷயமும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தன்மை. 200 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்ச கண்டமனூர் சாம்ராஜ்யம் சரிஞ்சு 65 ஆண்டுகளாச்சு. இதுக்கு காரணம் பழிய சித்தனுடைய மனைவி மீனாட்சி கொடுத்த சாபமோ இல்லை அவங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த சாபமோ. எதுவாக இருந்தாலும் மக்களோட கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதிக்கிற சாம்ராஜ்யங்கள் நிலைச்சு நின்னதா சரித்திரமே கிடையாது. அதுக்கு உதாரணம் கண்டமனூர் ஜமீன். தந்திர பூமியில் நம் தேடுதல் தொடரும்.